ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிவாவுக்கு எல்லா தப்பும் செஞ்சது இசக்கியும் அவங்க அம்மா மகாவும் தான் தெரிஞ்சிருது. இசக்கியை பிடிச்சி கோயிலில் பிடிச்சி அடிக்கிறாரு. அடித்து ஏய் சொல்லுடா, உண்மையை சொல்லுடா, யாருடா இந்த தவறெல்லாம் செஞ்சா? சிந்து ரூம்லேருந்து நகையை திருடினது யாருடா? சிந்து மேலே இந்த பழியை போட்டது நீயும் அம்மாவும் தானே அப்படின்னு அடித்து கேட்குறாரு. இசக்கியும் அடி தாங்க முடியாமல் சிவா நான் சொல்லிடுறேன் சிவான்னு சொல்லிடுறாரு. ஆமாம், உங்கள் அம்மா தான் சிந்து ரூம்லேருந்து நகையை எடுத்து பத்தர்கிட்ட உருக்கி இது பண்ண சொன்னாங்க, திருட சொன்னது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் வாடா, உன்னை இப்போவே சும்மா விட போகிறதில்ல. அன்னபூர்ணி அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள், உங்களை மன்னிக்கவே கூடாதுடா, உங்கள் 2 பேருக்கும் மன்னிப்பே கிடையாதுடா, வாடா அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு இழுத்துட்டு வராருங்க. அந்த கேப்பில் இங்கே வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணிக்கு ஒரு ஃபோன் வருது. பேங்க் ஆஃபீஸர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இது மாதிரி விவசாய கடனுக்காக ஆறுமுகம் இன்னும் 16 லட்சம் பணம் கட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டு நெருங்கிடுச்சின்னு. அப்படி ஆறுமுகம் இன்னும் கட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை கூப்பிட்டு ஏன் ஆறுமுகம் இன்னும் பணம் கட்டலை, நான் கொடுக்குறேன் கட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க. ஆனால் அங்கே அன்னபூர்ணி அவங்க பீரோவில் 18 லட்சம் வச்சுருக்காங்க. ஆனால் 1 லட்சம் காணோம். 17 லட்சம் தான் இருக்குது. என்ன இது 17 லட்சம் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் பணத்தை எல்லாம் கீழே கொட்டி எண்ணுறாங்க. ஆனால் 17 லட்சம் தான் இருக்குது. ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆறுமுகம் நான் வந்து பீரோவில் அன்றைக்கி நீ வந்து 18 லட்சம் கொடுத்தல்லப்பா, நான் 18 லட்சம் வச்சேன், ஆனால் 17 லட்சம் தான் இருக்குது, 1 லட்சம் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு, அம்மா உன் ரூமில் வேறு யாருமா வந்து எடுத்துகிட்டு வர முடியும், அதனால் நீ நல்லா தேடுன்றாரு. இல்லைப்பா நான் தேடினேன் கிடைக்கல, ஆனால் நீயும் பைரவியும் போயிட்டு அந்த பணத்தை வந்து தேடுங்க, எங்கன்னா வச்சுருப்பேன் நான் வீட்டில் அப்படின்றாங்க. உடனே பைரவியும் ஆறுமுகமும் ரூம் ஃபுல்லாக எல்லா இடமும் தேடுறாங்கங்க. தேடினா பணம் கிடைக்கவே இல்லை. அவங்களும் வந்து பணத்தை காணுமேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவும் தேடிட்டோம்மா கிடைக்கலன்றாங்க. அப்போது இந்த பணத்தை யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே மகா என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா உங்கள் ரூமுக்கு வந்து யாருக்கா பணம் எடுக்க முடியும், இங்கே வந்து யாரோ உங்களுக்கு தேவையில்லாத ஆள் தான் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே யாராக இருக்கோம் மகா, யாரை நம்ம சந்தேகம் பிடிக்கிறது அப்படின்றாங்க. ஏன் எல்லாம் அந்த சிந்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மகா வந்து சிந்து மேலே அப்படியே பழிய போட்டுடுறாங்க. உடனே சிந்து அதெல்லாம் எடுத்திருக்க மாட்டா சேச்சா அப்படின்றாங்க அன்னபூர்ணி. அக்கா அவள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணாலே அதுலேருந்தே தெரியல அவள் தான் இந்த வேலையை செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகமும் சொல்கிறாரு, அம்மா சிந்து மேலே சந்தேகப்படுறதெல்லாம் வேண்டாம்மா, அதெல்லாம் ரொம்ப அநியாயம், சிந்து இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா கிடையவே கிடையாது, அவள் தான் செஞ்சுருப்பா இந்த வீட்டில் அப்படின்றாங்க. அதுக்கு ஆறுமுகம் சொல்கிறாரு, அம்மா ஏற்கனவே சிந்து தான் நகையை திருடிட்டான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவள் மேலே பழிய போட்டுட்டோம். ஆனால் கடைசியில் அது இசைக்கு தான் திருநான்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். பாவம்மா சிந்து, இது மேலே பழி போட வேணான்னு. உடனே பைரவிக்கும் கோவம் வந்து, என்னத்த நீங்கள் எங்கள் சிந்துவை சொல்கிறீங்களா, சிந்து பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணா, ஆனால் வந்து அவள் நகையெல்லாம் திருட மாட்டா அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. எனக்கு சிந்துவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அது மாதிரிலாம் எங்களை வளர்க்கலன்றாங்க. உடனே சிந்துவை வர சொல்கிறாங்க. சிந்துவை வர சொன்னதும் அதுக்கப்புறம் சிந்துவை கூப்பிட்டு கேட்குறாங்க. அன்னபூர்ணி வந்து எனக்கு கேட்க கஷ்டமாக இருக்குது மகா, நீயே சிந்துக்கிட்ட கேளு அப்படின்றாங்க. உடனே சிந்து மகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் சிந்து, அன்னபூர்ணி அக்கா ரூமில் போயிட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் காணுமடி, ஏண்டி எடுத்த, எதுக்குடி எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சிந்து, நான் எதுக்கு எடுக்கணும், நான் ஏன் அத்தை ரூமில் போய் பணத்தை எடுத்தேன், எனக்கு அவ்வளோ பணம் தேவையே படலை, நான்லாம் எடுக்கலை அப்படின்றாங்க. நீ தாண்டி கேன்டீன் வைக்கிறதுக்காக அவ்வளோ பெருசாக வச்சுருக்கிறியே, அப்போ நீ தான் எடுத்திருப்பேன்றாங்க. அப்போது சிந்து சொல்கிறாங்க, நான் மகளிர் சுய உதவி குழுவில் லோன் வாங்கி நான் கேன்டீன் திறந்திருக்கேன், அந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீ லோன் வாங்கி எங்கே இந்த பணத்தில் திறந்தினா உடனே உன் மேலே பழி வந்துடும், லோன் போட்ட மாதிரி வாங்கி இந்த பணத்தில் வச்சு நீ கேன்டீன் திறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பைரவிக்கு கோவம் வருது. அத்தை எதுக்கு நீங்கள் சும்மா
சிந்துவையே எப்போ பார்த்தாலும் அவளையே நீங்கள் இது மாதிரி பழிய சுமத்துறீங்க. இந்த வீட்டில் நானும் தான் இருக்கேன், என் மேலே உங்களுக்கு சந்தேகம் வரலையே. அதே போல் ஐஷு இருக்கா, மற்றவங்க மேலே வராமல் ஏன் சிந்துவையே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு பைரவி கோவமாக கேட்குறாங்க. அப்போ உடனே அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அம்மா யார் மேலே சந்தேகமோ அவங்கள தானம்மா கேட்க முடியும், எல்லாரையும் கேட்க முடியாதுல்ல அப்படின்றாங்க. எனக்கு நீங்கள் சிந்துவை விசாரணை பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போர்க்கோலமாக இருக்குதுங்க அந்த வீட்டில். அப்படியே சிந்து மனம் நொந்து போய் பார்க்குறாங்க. நாளைக்கு சிவா இசக்கியை கூட்டு வந்து மகா தான் இந்த வேலையை செஞ்சவங்கன்னு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி எடுக்கிற முடிவை பார்ப்போமா. நன்றி, பாய்.